ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங் ஃப்ரீ ட்ரைனிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 சினரியை தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் ஆல்ரெடி என்னென்னா ஹெச்ஐவி ரிலேட்டடான ICD-10-CM கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது ரிலேட்டடான ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து சாப்டர் 1 ICD-10-CM கைட்லைன்ஸ் வீடியோவோ பார்க்கலை அப்படின்றவங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பேஷண்ட் இஸ் அட்மிட்டட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள் angina with atherosclerosis of native coronary artery. He has a history of HIV disease. வாட் ஆர் த கரெக்ட் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலாக பேஷண்ட் வந்து இப்போ எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா வித் அத்ரோசெலரசிஸ் ஆஃப் நேட்டிவ் கொரோனரி ஆர்டரி, அதுக்காக தான் பேஷண்ட் இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது வந்து எந்த கைட்லைன் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 ஹெச்ஐவி டிசீஸ் வித் அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். ஓகேவா, அவங்க வந்து என்னென்னா ஹெச்ஐவியால் அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வரலை. ஓகேவா, இது வந்து என்னென்னா ஹார்ட் டிசீஸ். இப்போ நம்ம என்னென்னா கேட் வித் ஆன்ஜைனா ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன ஹெச்ஐ வந்து கோட் பண்ணணும். ஓகேவா, அப்போ கேட் வித் ஆன்ஜைனா, ஓகேவா, அதோடைய ICD-10-CM ஓகேவா கோட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா I25.110. இதுதான் நம்ம ப்ரைமரியாக கொடுத்துட்டு ஃபாலோட் பை B20 ஹெச்ஐவி டிசீஸ்க்கு உண்டான கோடு. ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சினாரியோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். செகண்ட் கொஷின், a patient is admitted for traumatic articular closed fracture of head of left femur. He is an AIDS patient. இப்போ பேஷண்ட் எதுக்காக அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ட்ராமாட்டிக் ஆர்டிகுலர் க்ளோஸ்டு ஃப்ராக்சர் ஆஃப் ஹெட் ஆஃப் லெஃப்ட் ஃபியூமர். ஓகேவா, அவங்களுக்கு என்னென்னா ஹெட்டில் லெஃப்ட் சைடில் வந்து என்னென்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அதுக்காக தான் அட்மிட் ஆகிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட். ஓகேவா, அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எதுக்காக இது என்னென்னா அன்ரிலேட்டட் கண்டிஷன் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ராக்சர் ஆஃப் ஹெட்டுக்கு உண்டான கோடு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடணும். S72.062A. ஓகேவா, ஃபாலோட் பை என்னென்னா B20. ஓகேவா, எய்ட்ஸ் இருந்தாலும் ஓகே தான், ஹெச்ஐவி இருந்தாலும்னா சேம் கோடு தான் சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சினாரியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 3. A 27 years old patient present to her primary care physician office with the symptoms of fever and weakness and request an HIV test. The physician spent 35 minutes counseling the patient and performed a rapid HIV test. ஓகேவா, ஒரு பேஷண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்துட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீவர் அண்ட் வீக்னஸ் சிம்டம்ஸ் இருக்குது. வந்தோடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ப்ரைமரியாக என்னென்னா எதுக்காக கேர் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீவர் அண்ட் வீக்னஸ். ஓகேவா, அது ரெண்டுத்துக்கு வந்து கோட் பண்ணிட்டாங்க. R50.9 ஃபாலோட் பை R53.1. தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் என்னென்னா கவுன்சிலிங் ஆஃப் ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்குடான கோட் தான் இது 71.7. ஓகேவா, இது என்னென்னா அடிஷ்னல் கோடு. இந்த சினாரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். A 17 weeks pregnant patient is admitted with AIDS. ஓகேவா, ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாப்டர்னு இல்லை, எந்த சாப்டரில் வந்து ஒரு ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு எந்த டிசீஸ் வந்து நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோட் தான் நம்ம ஃபஸ்ட்டு தரணும். ஓகேவா, அதுதான் என்னென்னா ப்ரைமரியாக நம்ம கொடுக்கணும். இல்லை ப்ரைமரி என்னன்னு சொல்லி பார்த்தா O98.712 ஃபாலோட் பை B20ன்றது என்னென்னா எய்ட்ஸ்க்கு உண்டான கோடு. தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்க Z3A.17. ஓகேவா, இது வந்து எதோட கோடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து என்னவாக இருக்காங்க 17 வீக் என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா, அந்த 17 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக தான் என்னன்னு சொல்லி எந்த கோடில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z3A.17 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு வந்து என்னென்னா மெயில் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாரி நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ஆனால் மெடிக்கல் கோடிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் எப்படி போகிறது அப்படின்னு யாருக்காவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து நான் கன்ஃபார்ம் வந்து கொடுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.